ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த தேங்க்ஸ் வீடியோவில் நான் போட்டதும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 10 பேர் ஆட் ஆகியிருக்காங்க. என்னப்பா 10 2 ஆட் இருந்தெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், எனக்கு அதுதாங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கத்துறதுக்கு எனக்கு அன்றைக்கி ஒரு 2 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாலோ, 2 லைக் வந்தாலோ, 2 கமெண்ட் வந்தாலோ, அதுதான் எனக்கு அன்றைக்கி எனர்ஜியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கண்டினியூஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ரெகுலர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். ஓகேங்களா? சரிப்பா, இன்னைக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடவே விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா, நான் இப்போ தான் லைவ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு வரலங்க. 2 ப்ரோமோ வந்தது. அந்த ப்ரோமோ மட்டும்தான் நான் அந்த ப்ரோமோ கண்டென்ட்டில் இருக்கிறதுல யூடியூப்பில் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு லைவ் வராதனால ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. நான் வேறு ஏதாவது சோர்ஸில் கிடச்சா அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பேச வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம பார்வசம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பார், ரெஸ்பாண்ட் பண்ணுப்பார், ரியாக்ட் பண்ணாத பாருன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக இருந்ததுனால திவ்யா ரியாக்ட் பண்ணி, அது ரியாக்ஷனோ ஆட்டிடியூடோ வாட் எவர் இட் மேபி, எதுவாக இருந்தாலுமே அவங்களோட ரியாக்ஷனுக்கான விஷயமா அவங்களோட கேப்டன்சி ரிவோக் பண்ணப்பட்டது. நம்ம பாருக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுல் இதையும் நான் இப்போ லைவ்ல பார்த்தேன். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ இவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதுதான் இந்த வாரத்துக்கான ஓட்டிங்கோ இல்லை இதுக்கு மேலே பாருக்கான இமேஜ் ஜனங்க கிட்ட மாறுறதுக்கான ஒரு மெயின் டாஸ்காக இது இருக்க போகுதுன்னா, இதை பாரு கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு விஷயமாவோ பாருக்கான ஒரு விஷயமாவோ எனக்கு சொல்ல தோணுது. இதை மட்டும் பாரு கரெக்டாக இந்த 2 நாள் மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறதுக்கோ இல்லை அவங்க மேலே இருந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவை ஜனங்க மாற்றிக்கிறதுக்கோ அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனாக இது மாறிடும். அதுக்கான இனிஷியேட் பண்ணுற விதத்தில் அவங்க நேற்றெல்லாம் பொறுமையாக இருந்தது. இன்றைக்கி லைவ்லையுமே பாதி நேரம் அவங்க அவ்வளோ பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே என்ன டைம்னா ஏர்லி மார்னிங் 4 ஆக போகுது. இந்தியாவில் உங்களுக்கு வந்து 2:30 இருக்கும். நான் இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு போடுறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவினிங் தான் வந்து எபிசோட் வரப்போகுது. 9:30க்கும் 9க்கும் உங்களுக்கு வரும். ஸோ அந்த 5 hours கேப்பில் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த 1 hour எபிசோடில் இவங்க பாரு பண்ணுறதுலாம் கவர் பண்ணி அது பாசிட்டிவாக போட்டாங்கனாலே ஜனங்களுக்கு பாரு மேலே இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா, ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகும்னா, அவங்க இந்த கேமில் பாசிட்டிவாக சர்வை பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்கிற மேஜிக் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காலையில் வந்த ப்ரோமோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கான மெயின் காரணமாக துஷார் தான் இருக்காருன்றது ஹெட்ஸ் ஆஃப் துஷார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் துஷார் ஒரு சின்ன சில்லாவளி பண்ணியிருக்காரு. அது பாரு அட்ரஸ் பண்ணால் அது கொஞ்சம் வேற மாதிரி போகுமான்னு தெரில. அது ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் இருக்கிறதுல துஷார் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவனுக்கான கேம் ஆடணும்னு எடுத்ததுலேயே இன்னைக்கான விஷயங்கள் பாருக்கு ஃபேவராகவும் திவ்யாவுக்கு வந்து ஆப்போசிட்டாகவும் மாறின இடத்துல கேம் சேஞ்சர் துஷார்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, நேற்று நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரொமோ கண்டென்ட் பேசும்போதே நேற்று துஷாருக்கோ சுபிக்ஷாக்கோ நடந்த விஷயங்கள் பேசினேன். ஓகே,